2.5 வயது குழந்தை ஆழ்துளை கிணற்றில் விழுந்தது எப்படி, அதை மீட்கும் பணி எவ்வாறு நடந்து வருகிறது என்பதை தற்போது பார்க்கலாம். 175 அடி ஆழத்திற்காக தோண்டப்பட்ட அந்த ஆழ்துளை கிணறுல தண்ணி வரல, அதை ப்ராப்பரா மூடணும். ஆனா மூடப்படாத ஒரு நிலையில் இருந்தது. இந்த நிலையில தான் இன்னைக்கு காலையில் 8 மணிக்கு 2.5 வயது மதிக்கத்தக்க ஆண் குழந்தை, அங்கு விளையாடி கொண்டிருந்த ஆண் குழந்தை தற்போது அந்த குழாயினுள் விழுந்து விட்டது. அதை தொடர்ந்து அந்த பெற்றோர்கள் அந்த குழந்தையை தேடி இருக்கிறாங்க. ஆனாலும் அந்த குழந்தையை கண்டுபிடிக்க முடியல. ஆழ்துளை கிணறுல தான் சிக்கி தவிக்குது என்பதை உணர்ந்த பெற்றோர்கள் உடனடியாக 108க்கு தகவல் தர 108 அந்த இடத்திற்கு வந்திருக்கிறது. 108 தொடர்ந்து அங்கு இருக்கக்கூடிய தீயணைப்பு படை வீரர்களும் அந்த மாவட்டத்தைச் சேர்ந்த பல்வேறு இடங்களிலிருந்து வந்து சேர்ந்தது. அந்த நேரத்தில் அரக்கோணத்தைச் சேர்ந்த தேசிய பேரிடர் மேலாண்மை குழுவும் அந்த இடத்திற்கு வந்து சேர அந்த குழந்தையினுடைய நிலைக்காக அங்கு ஒரு ஆய்வு மேற்கொண்டார்கள். அந்த குழந்தை எந்த அடி ஆழத்தில் இருக்குது அப்படிங்கிறத பார்த்தாங்க. இந்த ஒரு நிலையில் அந்த குழந்தைக்கு முயற்சியாக ஒரு மூச்சு காற்று கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக ஆக்சிஜனை குழாய் மூலமாக செலுத்துவதற்குண்டான ஒரு முயற்சி மேற்கொள்ளப்பட்டிருக்கிறது. அது மட்டும் இல்லாமல் அதை சுற்றி இருக்கிற பகுதிக்கு அதை எப்படி கூட்டு வருது அப்படிங்கிறது ஏற்கனவே அது தொடர்கதையாக நடந்து வந்து கொண்டிருக்கிற இந்த சம்பவம் அப்படிங்கிறதுனால அந்த குழாய்க்கு அருகாமலே ஒரு 6 அடி பக்கத்தில் சுற்றி இருக்கக்கூடிய பகுதியை தோண்டக்கூடிய ஒரு பணி நடந்தது. அதற்காக ஜேசிபி பொக்லைன் இயந்திரங்கள் வரவழைக்கப்பட்டது. அதற்குண்டான முயற்சிகளும் மேற்கொள்ளப்பட்டது. ஆனால் அந்த பகுதின்னு பார்த்தோம்னா அது பாறைகள் அதிகமாக இருக்கிற பகுதி அப்படிங்கிறதுனால தோண்டுவதில் கொஞ்சம் சிரமம் ஏற்பட்டது. கடினமான ஒரு பணியை மேற்கொண்டிருக்கிறார்கள் அங்கே இருக்கக்கூடிய தீயணைப்பு படை வீரர்களும் தேசிய பேரிடர் மேலாண்மை குழுவிலும் சேர்ந்தவர்களும். ஆனால் தற்போது இருக்கக்கூடிய ஒரு நிலைமையில் பார்த்தோம்னா அந்த பாறைகளை உடைப்பதற்காக அதிநவீன பாறைகள் உடைக்கக்கூடிய கருவிகள் தற்போது வந்திருக்கிறது. அந்த கருவிகள் மூலமாக அந்த பாறைகள் உடைக்கப்பட்டு கொண்டிருக்கிறது. இப்படி அந்த குழந்தையை மீட்பதற்காக பணிகள் தீவிரமாக நடைபெற்று கொண்டிருக்கிறது.